முளமாரி கல்யாணமா, அல்லது இவர் எப்படி திருமணமான சந்நியாச அமைப்புல இருக்கா, இல்ல 40 ஆண்டு காலம் கழிச்சும் திருமணம் ஆகாமலே தடைப்பட்டு இருக்கா, இல்ல திருமணமான பிறகு உடனே அவங்களுடைய பிரிவினை கஷ்ட துன்பங்கள் ஏற்பட்டு இருக்கா, அல்லது திருமண காலகட்டத்துல ஏற்படக்கூடிய பகமில் நம்ம 2 கல்யாணம் 3 கல்யாணம் மாதிரி ஏற்படுதா, சில பேருக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்காங்களா, இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டதானே, ஏன் இந்த கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்துல ஏன் ஏற்படுகிறது அப்படி என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய கர்மபாவத்தின் நிலைகள் அடிப்படையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏற்படுகிறது. அந்த கர்ம பாவங்கள் என்ன அப்படி என்றால், அவன் முன்பினர் செய்த பாவ வினைகள், அவரவர் செய்த பாவ வினைகள் இப்பதான் ஒரு மனிதனுடைய வாழ்வும் தத்துவமும் அமைகிறது. அந்த மாதிரியான காலகட்டத்துல தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையில சுபிஷங்கள் அடைவதற்கு அதுக்கான வழிமுறைகளை சொல்லப்பட்டிருக்கிறதா சாந்தி தீஷைங்கிற காண்ட விளக்கங்களால உங்களுக்கு அதுக்கான பரிகார மூலப்பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கு.